வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் சார் ஈரோட்லேருந்து வந்திருக்கிறாரு. அவர் நம்மகிட்ட படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை நம்மகிட்ட படித்தார். அவரோட கருத்துக்களை கேட்போம். வணக்கங்க சார். வணக்கம் மேடம். நான் இந்த யூடியூப் மூலிமா இந்த கேலக்ஸி ரிஃப்ளெக்ஸாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இது நம்ம கற்றுக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நம்ம உறவுகள் மற்ற நண்பர்கள் எல்லாத்துக்குமே இதை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு பிரச்சனைகள், உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலேருந்தும் அவங்க சரி பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இதை உணர்ந்துட்டு சரி இது நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு யூடியூப்பில் தேடும்போது கோயம்புத்தூர் பகுதியில் கணபதி முகாம்பிகை நகரில் நடைபெற்றதாக நான் கேள்விப்பட்டு ஜாயின் பண்ணேன். இதில் இவங்க நேரடியாக, அதாவது ஆன்லைன் மூலமாகவும் கிளாஸ் எடுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம நேரடியாக போனால் நிறையா விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கிட்டு, நம்ம குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கிட்டு, மற்ற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் இதை நம்ம சொல்லும்போது அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இது மற்ற மருந்துகளை போல் மருந்துகள் சாப்பிட்டா என்ன ஆகுனா, உதாரணத்துக்கு ஒரு சளியே பிடிக்குதுன்னு வச்சுங்களேன். சளி பிடிச்சதுன்னா என்ன ஆகுனா, மூக்கு வழியாக அந்த சளி வெளியேறும், இருமல் மூலிமா சளி வெளியேறும். இதே நீங்கள் வேறு ஒரு மெடிசன் எடுக்கும்போது அந்த சளி இருமல் எல்லாமே இந்த நுரையீரல் பகுதியில் தங்கி அது பின்னால் என்ன ஆகுனா வீசிங் ட்ரபிள், ஆஸ்துமா அப்படிங்கிற பிரச்சனையில் கொண்டு போய்விடும். ஆனால் அந்த பாத சிகிச்சை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சளி, அந்த நுரையீரல் பகுதியில் இருக்கிற சளி எளிமையாக வெளியேற்றிடுறாங்க. அதே மாதிரி கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஆகட்டும், மற்ற எல்லா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே மிக எளிமையான முறையில் இந்த பாத சிகிச்சை செய்யும்போது சரிப்படுத்திக்கலாம். நான் மெயினாக எதுக்காக வந்தேன் அப்படின்னா, என்னுடைய மனைவி அதிகமாக ஒர்க்குனால டென்ஷன் ஆகி இரவு நேரத்தில் அதிகமாக தூக்கம் வராமல் அவதிப்பட்டாங்க. பட் அதில் முழுமையான சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இந்த பாத சிகிச்சை மூலிமா அதை குணப்படுத்த முடியும்னு முழுமையாக நம்பினேன், உணர்ந்துட்டேன். இன்றைக்கி இனியிலேருந்து எங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்புகிறேன். இந்த கேலக்ஸி இன்ஸ்டிடியூஷனுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நிறைய விஷயங்கள் உணர்ந்து பேசினார். அது பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் நிறைய பேர்த்துக்கு, அதாவது உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்துடுது. அப்போ பார்த்திங்கன்னா இயற்கையாக நமக்கு நாமே சரிப்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எல்லா பிரச்சனைகளையுமே ஈஸியாக சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தூக்கம் சரியாக வராமல் இருக்கும், ஸ்ட்ரெஸ், மனசு அமைதி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை தரும்போது ரொம்பவே நல்ல தூக்கம் வரும், ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, கொரட்டை சத்தம் பயங்கரமாக வரும். அந்த அளவுக்கு மனசு அவ்வளோ அமைதியாகுது. அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் வருது அப்படின்னாலே நம்ம ஒரு நல்ல ரிலாக்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி தூக்கம் மட்டும் இல்லாமல் உச்சந்தலையிலேருந்து வர்ற எல்லா நோய்களுக்குமே அது மட்டும் இல்லாமல் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர எல்லா நோய்களுக்குமே இந்த பாத அழுத்த சிகிச்சை தரும்போது அருமையாக சரியாகிறத பார்க்குறோம். உடம்புல வர்ற அத்தனை நோய்களுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் பாதங்கால்கள் இருக்கும். தலைவலிக்குன்னு இருக்குது, மூட்டு வலிக்குன்னு இருக்குது, இடுப்பு வலிக்குன்னு, இந்த மாதிரி எல்லா வலிகளுக்குமே இருக்குது. அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சு அழுத்தி விட்டோம்னா இந்த வலி எல்லாம் கூட குறையிறத பார்க்குறோம். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், இந்த பனிக்காலத்தில் நிறைய பேர்த்துக்கு இந்த சளி தொந்தரவுகள் இருக்கும். அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதிகளை சொல்லித்தரோம். இதை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சளி கரைஞ்சி சுத்தமாக வெளியில் வந்துடும், நுரையீரலில் தேங்காது. அந்த அற்புதமான ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதியை நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது கால் விரல்களோட மேடு பகுதியில் நுரையீரல் வரும். நுரையீரல் இந்த மாதிரி 3 பகுதியாக நம்ம பிரித்து பண்ணும்போது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அகலமாக இருக்கும். 1 2 3 இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். 3 லைனாக நுரையீரல் பகுதியை மசாஜ் பண்ணணும்.
அப்போ வந்து சளி இருந்ததுன்னா வெளியேற ஆரம்பிச்சிரும். நுரையீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். 1 2 3 இந்த மாதிரி பண்ணுங்கள். வீசிங் இருக்கிறவங்களுக்கு நுரையீரல் பகுதியை தூண்டக்கூடாது, அதிகமாயிரும். அசஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இப்போ நடந்துட்டுருக்குது. கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நிறைய பேர்த்துக்கு இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி தந்துட்டுருக்குறோம். அதனால் நீங்கள் படிச்சுட்டு உங்களையும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நோய்கள் எல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். இதில் பாத அழுத்த சிகிச்சை, அப்புறம் வந்து டான் தெரப்பி, கப்பிங் தெரப்பி, அக்குபஞ்சர், யோகா, இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். கிளாஸஸும் சொல்லி தந்துட்டுருக்குறோம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் கிளாஸஸ் படிக்கிறதுனாலும் படிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக படிக்கிறதுக்கு ரொம்பவே இந்த வகுப்புகள் உதவும். நம்ம உடம்புலையே பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம இவ்வளோ நோய்களோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நோய்கள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ஹெல்த் டிப்ஸோட அடுத்த வீடியோவும் பார்க்கலாம். தேங்க்யூ.